எலிശയെ കുറിച്ച് ഇതുവരെ കേൾക്കാത്ത ചില കാര്യങ്ങൾ ഞാൻ പറയാൻ പോകും. எலிசாவை குறித்து இதுவரையிலும் கேள்விப்படாத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமென் ஆமென். കേൾക്കാൻ എത്ര പേർ തയ്യാർ? கேட்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? വളരെ ശ്രദ്ധയോടെ കേട്ടാട്ടെ, மிக கவனமாக கேளுங்க. எலிசா അളന്നാണ് അഭിഷേകത്തെ ചോദിച്ചത്. அவர் அளந்துதான் அபிஷேகத்தை கேட்டாரா? നിന്റെ മേൽ ഇരിക്കുന്ന അഭിഷേകത്തിന്റെ ഡബിൾ, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் இரட்டத்தனையான அபிஷேகம். പഴയ നിയമത്തിലെ അഭിഷേകത്തിന്, அப்ப பழைய ஏற்பாட்டில் இருந்ததான அபிஷேகத்திற்கு அளவுണ്ടായിരുന്നു, அளவு இருந்தது. ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്, ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗിൽ ഇരുന്നുകൊണ്ടാണ്, ஒரு குறைந்தபட்ச அபிஷேகத்தின் அளவுக்குள்ளாக இருந்து கொண்டுதான் കർമേലിൽ ഏലിയാവ് തീ ഇറക്കിയത്. கார்மேல் மலையில ஏறி எலியா அக்கினியை இறக்கினார். ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗിൽ ഇരുന്നുകൊണ്ടാണ്, ஒரு கட்டுப்பாடான அபிஷேகத்துக்குள்ள இருந்துதான் കർമേലിൽ തീ ഇറക്കിയത്. கர்மேலிலே அவர் அக்கினியை இறக்கினார். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഒരു ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗിൽ ഇരുന്നുകൊണ്ടാണ്, ஒரு லிமிட்டட் அபிஷேகத்துக்குள்ள இருந்துதான் எலிசா മരിച്ചതിനെ ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ചത്, மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். ആമേൻ, ஆமென். പുതിയ നിയമത്തിലെ അഭിഷേകത്തിന്, ஆனா புதிய ஏற்பாட்டின் அபிஷேகத்திற்கு അളവില്ല, அளவே இல்லை. ആമേൻ, ஆமென். പഴയ നിയമത്തിലെ അനോയിന്റിംഗിന്, பழைய ஏற்பாட்டின் அபிஷேகத்திற்கு ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ്. இரட்டத்தனையான அபிஷேகம். പുതിയ നിയമത്തിലെ അഭിഷേകം, புதிய ஏற்பாட்டின் அபிஷேகம் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്. அது அளவுகள் இல்லாத, கட்டுப்பாடுகள் இல்லாத அபிஷேகம். ഡബിൾ പോർഷൻ അനോയിന്റിംഗ് വന്നത് இரட்டத்தனையான அபிஷேகம் வந்தது ഏലിയാവിൽ നിന്ന് എലീശയിലേക്ക്, எலியாவில் இருந்து எலிசாவிற்கு வந்தது. അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ് വരുന്നത് ஆனால் அன்லிமிட்டட் அளவே இல்லாத அபிஷேகம் வந்தது യേശുവിൽ നിന്ന്. இயேசுவில் இருந்து. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், എലീശയ്ക്ക് ഒരു ഏലിയാവ് ഇരുന്നത് പോലെ, எலிசாவுக்கு ஒரு எலியா இருந்தது போலவே സഭയ്ക്ക് യേശു ക്രിസ്തു ഉണ്ട്. சபைக்காக இயேசு கிறிஸ்து உண்டு. ഏലിയാവിൽ നിന്ന് എലീശയിലേക്ക് അഭിഷേകം വന്നതുപോലെ, எலியாவில் இருந்து எலிசாவின் மேல் அபிஷேகம் வந்தது போல യേശു ക്രിസ്തുവിലൂടെ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் സഭയുടെ മേൽ ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகம் ഈ രാത്രി, இந்த இரவிலே പകരപ്പെടുന്ന രാത്രി, ஊற்றப்படுகிற இரவு. yes, receive. பெற்றுக்கொள். പഴയ നിയമത്തിലെ അഭിഷേകം, பழைய ஏற்பாட்டின் அபிஷேகம் ഏലിയാവ് ആയിരുന്നു എങ്കിൽ, எலியாவா இருந்தார் என்றால், പുതിയ നിയമത്തിൽ യേശു ക്രിസ്തുവാണ്. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து. ശ്രദ്ധിക്കണം, രണ്ടിന്റെയും കണക്റ്റാണ് ഞാൻ പറഞ്ഞത്. கவனிக்க, ரெண்டுத்தினுடைய இணைப்பை சொல்கிறேன். ഏലിയാവ് എലീശയോട് പറയുന്നു, எலியா எலிசாவை பார்த்து சொல்கிறார், നിന്നിൽ നിന്ന് ഞാൻ എടുക്കപ്പെടും, உன்னிலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். അപ്പോൾ എന്റെ മേലിരിക്കുന്ന അഭിഷേകത്തിന്റെ ഡബിൾ നിന്റെ മേൽ വരും. அப்பொழுது எனக்குள் இருக்கிற அபிஷேகத்தின் இரட்டத்தனையான பங்கு உன்மேல் விழும். യേശു സഭയോട് പറഞ്ഞു, இயேசு சபையை பார்த்து சொன்னார், ഞാൻ നിങ്ങളെ വിട്ട് പോകേണ്ടത് ആവശ്യം, நான் உங்களை விட்டு போக வேண்டியது அவசியமா ഞാൻ இருக்கிறது. നിങ്ങളെ വിട്ട് പോകുമ്പോൾ நான் உங்களை விட்டு போகும்போது നിങ്ങളുടെ മേൽ കാര്യസ്ഥൻ വരും. உங்கள் மேல் தேற்றரவாளன் வருவார். ആമേൻ. കരമടിച്ചോ, கரங்களை தட்டி கேளுங்க. അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ് ചോദിക്ക. கட்டுப்பாடு அளவே இல்லாத அபிஷேகத்தை கேளுங்க. ലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ് വച്ചവൻ, ஓ லிமிட்டட் அபிஷேகம் உள்ளவன் കർമ്മേലിൽ തീ ഇറക്കിയെങ്കിൽ, ஆமென், கார்மேலிலே அக்கினியை இறக்கினார் என்றார், നീ പാർക്കുന്ന നിന്റെ രാജ്യത്തിൽ நீங்க குடியிருக்கிறவன் தேசத்தில் തീ ഇറക്കുവാൻ, அக்கினியை இறக்க നിന്റെ മേൽ ഒരു അഭിഷേകം, உன்மேல் ஒரு அபிஷேகம். കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுவோம், പിശാചിന്റെ സാമ്രാജ്യത്തെ பிசாசின் ராஜ்யத்தை ഇല്ലാതാക്കുന്ന இல்லாமல் பண்ணுகிற ഒരു ജനറേഷൻ, ஒரு தலைமுறை ഇന്ന് രാത്രി, இந்த இரவிலே இப்பொழுதே எழும்பி வா. சபையே, പഴയ നിയമത്തിൽ ഇറങ്ങിയ പരിശുദ്ധാത്മാവിന്റെ പ്രാവ്, அவை பழைய ஏற்பாட்டில் இறங்கினதான புத்தாவியல் புறா പറന്നു വരും, തിരിച്ചു പറന്നു പോകും. பறந்து வரும், திரும்பவும் அது பறந்து போகும். പുതിയ നിയമത്തിൽ പരിശുദ്ധാത്മാവെന്ന പ്രാവ് പറന്നിറങ്ങിയത്, ஆனால் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தாவியாக புறா பறந்து இறங்கினது തിരിച്ചു പറന്നു പോകാനല്ല, திரும்பி பறந்து போக அல்ல, എപ്പോഴും നിന്റെ തോളത്ത് ഇരിക്കുവാൻ വേണ്ടിയിട്ടാണ്. எப்பொழுதும் உன் தோளிலே உட்கார்ந்திருக்கதாய். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, സ്തോത്രം, ஹல்லேலூயா, ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അളവില്ലാത്തൊരു അഭിഷേകം, அளவில்லாத ஒரு அபிஷேகம்.
ഇന്ന് പകല് നിന്റെ മേൽ ദൈവം പകരാൻ പോകും. இந்த இரவு நேரத்துல கர்த்தர் உங்க மேல கொடுக்க போகிறார். യോഹന്നാന്റെ സുവിശേഷം 1-ാം അധ്യായം யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41-ാമത്തെ വചനം. அதுல 41வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ശീമോനെ ആദ്യം കണ്ടവനോട് ஆமென். சீமோன் அவனை முதலாவது பார்த்து, ഞങ്ങൾ മശിഹായെ കണ്ടു. நாங்கள் மேசியாவை கண்டோம். മശിഹ എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, மேசியா என்ற வார்த்தையின் அர்த்தம், ഞങ്ങൾ ക്രിസ്തുവിനെ കണ്ടു. நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம். വാട്ട് ഈസ് ദ മീനിങ് ഓഫ് ക്രൈസ്റ്റ്? கிரைஸ்ட், அதாவது கிறிஸ்து என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? അനോയിന്റിംഗ്. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். അനോയിന്റിംഗ്. அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ക്രൈസ്റ്റ് എന്ന വാക്കിന്റെ അർത്ഥം, கிறிஸ்து என்ற வார்த்தையின் பொருள் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്. ஆமே, அளவே இல்லாத அபிஷேகம். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுவோம். You are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. You are in Christ. நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். We are in Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம். അപ്പൊ അല്പം കൂടെ ഡീപ്പായിട്ട് പറഞ്ഞാൽ, அப்ப கொஞ்சம் கூட ஆழமா சொன்னா, നമ്മൾ நாம் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിങ്ങിനകത്താണ്. அளவே இல்லாத அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறோம். Praise the Lord. ஆமென். എത്ര പേര് വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ഞാൻ ക്രിസ്തുവിന്റെ അകത്തെന്ന് പറയുമ്പോൾ, நான் கிறிஸ்துவுக்குள் உள்ள இருக்கிறேன் என்று சொல்லும்போது, ആ പേരിൽ കാര്യം തീരരുത്. அந்த பேரிலே காரியம் முடியக்கூடாது. ആ പേരെന്ന് പറയുന്നത് பேர் என்று சொன்னால் അൺലിമിറ്റഡ് അനോയിന്റിംഗ്. அது அளவே இல்லாத அபிஷேகம். ഞാൻ അഭിഷേകത്തിൽ ഇരിക്കുന്നു. நான் അഭിഷേകത്തിൽ இருக்கிறேன். Praise the Lord. നിന്റെ ചുറ്റിലും അഭിഷേകമാണ്. நம்மை சுற்றிலும் அபிஷேகம். അതുകൊണ്ട് എലീശയെ அதனால எலிசாவை അശൂർ എന്ന രാജ്യം വളഞ്ഞപ്പോ, அசூர் என்ற ராஜ்யம் அவனை சூழ்ந்து கொண்ட போது ഗേഹസി പേടിച്ചു പോയി. கேயாசி பயந்து போனார். അല്ലെങ്കിൽ ഈ ഗേഹസി കണ്ടത്, கேயாசி பார்த்தது, അമ്മയെ രഥവും കുന്തവും ആനപ്പടയും കഴുതപ്പടയും കുതിരപ്പടയാ കണ്ടത്. அவன் ரதத்தையும் ஈட்டியும் யானையப்படையும் குதிரை படையும் தான் அவன் பார்த்தான். എലീശ വന്ന് നോക്കിയപ്പോ எலிசா வந்து பார்த்தபோது ഭയങ്കരമായിട്ട് ചിരി വരികയാണ്. பயங்கரமாய் அவனுக்கு சிரிப்பு வருகிறது. Praise the Lord. കാരണം അശൂർ പാളയത്തെ അറസ്റ്റ് ചെയ്ത് നിർത്തിയിരിക്കുന്ന ദൂതന്മാരുടെ ഒരു സൈന്യത്തെ എലീശ കാണുകയാണ്. அசூர் பாளையத்தையே அரஸ்ட் பண்ணி நிறுத்திருக்கிற தூத சேனையை இந்த எலிசா பார்த்தார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். എലീശയ്ക്ക് അറിയാം, எலிசாவுக்கு தெரியும், ഞാൻ താമസിക്കുന്നത് நான் தங்கி இருப்பது ഒരു ഫുൾനെസ് അനോയിന്റിങ്ങിനകത്താണ്. ஒரு நிறைவான அபிஷேகத்துக்குள்ளே. അതുകൊണ്ട് அதனாலே ഒരു അശൂർ പാളയത്തിനും இந்த அசூர் பாளையத்தில் എന്നെ തൊടാൻ പറ്റത്തില്ല. என்னை எவனும் தொட முடியாது. ആമേൻ. ஆமென். ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു, இந்த இரவுல பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், നീ ഒരു സ്പിരിച്വൽ കവറിങ്ങിനകത്താണ് ഇരിക്കുന്നതെങ്കിൽ, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய கவரிங்குள்ள இருக்கிறீர்கள் என்றால், നിന്റെ തലയിലെ രോമം നിലത്ത് വീഴാൻ അഭിഷേകം സമ്മതിക്കത്തില്ല. உங்க தலை முடி கீழே விழ அபிஷேகம் அனுமதிப்பதில்லை. വിശ്വസിക്കുന്നവർ പറ. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. അതുകൊണ്ട് എനിക്ക് മന്ത്രവാദത്തെ പേടിയില്ല. அதனால நான் மந்திரவாதத்தை கண்டு பயப்பட மாட்டேன். വിചാരത്തെ പേടിയില്ല. வெள்ளி சூனியத்தை கண்டு பயப்பட ഒരു மாட்டேன். ശത്രുവിനെ എനിക്ക് പേടിയില്ല. ஒரு எதிரியை கண்டு பயப்பட மாட்டேன். ഞാൻ അഭിഷേകത്തിനകത്താണ്. நான் அபிஷேகத்துக்குள்ளே. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ആമേൻ. ക്രൈസ്റ്റ് എന്ന് കേൾക്കുമ്പോൾ கிறிஸ்து என்று கேட்கும்போது 3 തുളയും തലയിൽ കിരീടവും തോളിൽ ക്രൂശുമല്ല നീ കാണേണ്ടത്. ஆமென். 3 ஓட்டைகளும். ക്രൈസ്റ്റ് എന്ന് ஆமென். കേൾക്കുമ്പോൾ கிறிஸ்து என்று சொல்லும்போது 3 ஓட்டைகளும் ஒரு கிரீடமும். ஆமென். മുൾക്കിരീടം. ஆமென். முள் கிரீடமும் வைக்கப்பட்டவரை என்று நீங்க பார்க்க கூடாது. 3 തുളയും ക്രൂശും മുൾക്കിരീടവും. கைகளிலும் கால்களிலும் 3 ஆமை ஓட்டைகளும் தலையிலே ஆமென் சிலுவையிலே தொங்கிய நிலையிலே முற்கிரீடம் பொருத்தப்பட்டவர் என்று பார்க்க கூடாது. Praise the Lord. ஆமென். ക്രൈസ്റ്റ് എന്ന് വരുമ്പോൾ கிறிஸ்து என்று வரும்போது അഭിഷേകമാണ് നീ ഓർമ്മ വരേണ്ടത്. அபிஷேகத்தை குறித்துதான் உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். നമുക്ക് ക്രിസ്തു എന്ന് കേൾക്കുമ്പോൾ நமக்கு கிறிஸ்து என்று கேட்டாலே ക്രൂശിലൂടെ ഒഴുകുന്ന രക്തം, சிலுவையிலே வழிந்து வருகிற ரத்தம், അതൊക്കെ പോയി. அதெல்லாம் முடிந்தது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് പാപികൾക്ക് വേണ്ടിയിട്ടാണ്. அது பாவிகளுக்காக. ശുദ്ധീകരിക്കപ്പെട്ട നീ കാണേണ്ടത്, சுத்திகரிக்கப்பட்ட நீ பார்க்க வேண்டியது என்னவென்றால், നീതീകരിക്കപ്പെട്ട നീ കാണേണ്ടത് நீதிகரிக்கப்பட்ட நீ பார்க்க வேண்டியது കാൽവരി ക്രൂശിലെ രക്തവും ക്രൂശും മുൾക്കിരീടവുമല്ല, கல்வாரி சிலுவையிலே சிலுவையையும் ஆமென் ஹalleluya முள்கிரீடத்தையும் அல்ல, രക്തത്തെയും അല്ല, ரத்தத்தை அல்ல, നീ കാണേണ്ടത് நீ பார்க்க வேண்டியது അഭിഷേകത്തെ. அபிஷேகத்தை. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம், ഞാൻ നിൽക്കുന്നത് അഭിഷേകത്തിലാണ്. நான் நிற்பது
അഭിഷേകത്തിൽ. ഞാൻ നിൽക്കുന്നത് അഭിഷേകത്തിലാണ്. ഞാൻ നിൽപ്പത് അഭിഷേകത്തിൽ. ഞാൻ വീണു പോകാത്തത് അഭിഷേകത്തിലാണ്. ഞാൻ വിழுந்து போகாமல் இருப்பது அபிஷேகத்தினால். ഞാൻ മരിച്ചു പോകാത്തത് അഭിഷേകത്തിലാണ്. நான் மரித்து போகாமல் இருப்பது அபிஷேகத்தினால். ഞാൻ നശിച്ചു പോകാത്തത് അഭിഷേകം എന്റെ മേലിരിക്കുന്നത് കൊണ്ടാണ്. நான் அழிக்கப்படாமல் இருப்பது அபிஷேகம் எனக்குள்ளே இருப்பதினாலே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ஜீசஸ். ശിഷ്യന്മാർ പരസ്പരം പറയുക, சீஷர்கள் ஒருவரை பார்த்து சொல்கிறார்கள், മശിക എന്ന ക്രിസ്തുവിനെ കണ്ടു. மேசியா என்ற கிறிஸ்துவை நாங்கள் கண்டோம். What is the meaning of മശിക? மேசியா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? Praise the Lord. ஆமென். മശിക மேசியா 3 പേര് ഒരുമിച്ച് ചേരുന്ന വേർഡാണ് മശിക. 3 பேர்கள் ஒருமித்து ஒன்று சேர்ந்த பேருதான் மேசியா. നമ്പർ 1, 1 ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ. அவர் பிரதான ஆசாரியர். 1 ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ. முதலாவது ഒന്നാമത്തെ നാമം முதல் நாமம் ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ. பிரதான ஆசாரியன். 2 இரண்டாவதாக രാജാതി രാജാവ്. ராஜாதி ராஜா. 3 വാക്കിലും പ്രവൃത്തിയിലും ശക്തിയുള്ള പ്രവാചകൻ. அவே வாக்கிலும் கிரியையிலும் வல்லமையான தீர்க்கதரிசி. ഇത് 3 ഒരുമിച്ച് ചേരുന്നതിന്റെ പേരാണ്, இது மூன்றும் ஒருமித்து சேருவதற்குள்ளதான பேருதான் മശിയ. மேசியா. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്വന്തം പറഞ്ഞാട്ട് கரங்களை தட்டி ஸ்தோத்தரிப்போம். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே മശിക ഇവിടെ വന്നിട്ടുണ്ട്. மேசியா வந்திருக்கிறார். ശ്രേഷ്ഠ മഹാപുരോഹിതൻ വന്നിട്ടുണ്ട്. பிரதான ஆசாரியர் வந்திருக்கிறார். വെറും രാജാവല്ല, வெறும் ராஜாவாக அல்ல, രാജാതി രാജാവ് വന്നിട്ടുണ്ട്. ராஜாதி ராஜா வந்திருக்கிறார். വാക്കിലും வார்த்தையிலும் പ്രവൃത്തിയിലും கிரியைகளிலும் ശക്തിയുള്ള வல்லமை உள்ள പ്രവാചകനായ